இளவரசியின் வருகைக்காக கோட்டையே காத்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தாங்க எங்கள் வீட்டில் வரப்போகிற குட்டி தேவதைக்காக எங்கள் வீடே காத்துட்டு இருக்குதுங்க. ஏன்னா ஒரு நாள் திடீர்னு என் ஹஸ்பண்ட் தான் உனக்கான ஒரு கிஃப்ட்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாரு. என்னடா மனுஷன் கிஃப்ட் பண்ணியிருக்காருன்னு பிரித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு குழந்தைக்கு தேவையான எல்லாமே பண்ணியிருக்காரு. நமக்கு பண்ணலன்னா சங்கட கட்டுமல் அப்படிங்கிறதுக்காக எனக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீடிங் பில்லோ வந்து வாங்கியிருந்தாருங்க. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு, குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பால் பச்சை கலர்னு சொல்லுவாங்களே, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தாரு. ஆல்ரெடி நான் ஒரு சிலதெல்லாம் வாங்கிட்டேன், பட் இவருமே கொஞ்சம் வாங்கியிருந்தாரு. குழந்தைக்கு தேவையான பிளாங்கெட் எல்லாம் வாங்கியிருந்தது. இது வந்து நல்ல மஸ்லின் கிளாத்துங்க. ஸோ வந்து கிளாத் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த கேப்பு, பூட்டிஸு, அதுக்கப்புறம் டயப்பர் வாங்கியிருந்தாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் டயப்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம், பட் கொஞ்சம் குழந்தை யூஸ் பண்ணி டெய்லி வந்து டயப்பர் சேஞ்ச் பண்ணும்போது நிறைய பிரச்சனை வருங்கிறனால இந்த மாதிரி டயப்பர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுவுமே ஒரு 2 வாங்கியிருந்தாரு, யூஸ் பண்ணி பாட்டு வேணா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த நாப்பீஸும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பேடட் வச்ச மாதிரி நல்ல சூப்பர் குவாலிட்டியாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான ஜாப்லாஸ், இந்த ஃப்ரண்ட் ஓப்பனில் பட்டன் போடுற மாதிரி ஜாப்லாஸு, மேலே நாட் பண்ணுற மாதிரி ஜாப்லாஸு, மஸ்லின் டவலு, ஃபேஸ் துடைக்கிறதுக்கான துண்டு, இந்த மாதிரி நிறையா வாங்கியிருந்தாருங்க. ஹூடி இதெல்லாம் வாங்கியிருந்தாரு. நம்மால் எங்கடா போய் இவ்வளோ சூப்பராக வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுதுங்க இதெல்லாம் கிடோ ஹட் அப்படிங்கிற பேஜில் வாங்கினதுன்ட்டு. ஸோ சூப்பராக குவாலிட்டியெல்லாம் வேறு லெவலில் வச்சுருந்தாங்க. எனக்குமே தொட்டு பார்க்கறக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இதை பார்த்தோன்னே எங்கள் வாப்பா கேட்ட ஒரே விஷயம், அம்மா எனக்கும் இதெல்லாம் வாங்கினீங்களான்ட்டு. 19 அப்போல்லாம் மஸ்லின் பெருசாக வந்தது இல்லைங்க, அதனால நாங்கள் வந்து அப்போல்லாம் நார்மல் தான் வாங்குச்சு. ஆமாடா உனக்கெல்லாம் வாங்கினது தான், இதெல்லாம் கிழிஞ்சு போச்சு, இதெல்லாம் பாப்பாவுக்கு வாங்கினதுன்னு சொல்லி சமாளிச்சாச்சுங்க. இவங்க வெப்சைட்டோட லிங்க்கும் கொடுக்குறதுங்க, இன்ஸ்டாகிராம் ஐடியும் டேக் பண்ணுறேங்க, செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொன்றும் குவாலிட்டி சூப்பராக இருக்குதுங்க. ஒரு சில ஐட்டம் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். இது இல்லாமல் அவங்க வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் அவங்க பேஜை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். இல்லைனா லிங்க்னு கொடுங்க, நான் வந்து அவங்களோட பேஜ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேரும் பண்ணுறேங்க. எனக்கு பர்சனலாக இந்த ஃபீடிங் பில்லோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கிளாத்துமே நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ்லையுமே அவங்ககிட்ட இருக்குதுங்க.